கார் கொடுக்குறவங்க யாராச்சும் இப்போ நம்ம ஒரு பர்ஸ் இருந்தாலே நம்ம அடிக்கடி தொட்டு பார்த்துக்குவோம்ல சார் பணம் இருக்கான்னு சொல்லிட்டு, நகையை 10 பவுன் நகையை வச்சு காரை எதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்துருந்தாலும் நகையோடு ஏன் கொடுத்தீங்க? நகையை தனியாக எதுக்கு கலட்டி வச்சிங்க? காரை எடுத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் பொறுத்து எதுக்காக உங்களுக்கு நகை திடீர்னு இல்லை? அப்படியே நீங்கள் நகையோட கொடுத்துருந்தாலும் உடனே கார் வந்த உடனே பார்த்துருந்துருக்கணும் இல்லையா? நகை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கணும் இல்லையா? 1 மணி நேரம் பொறுத்து தான் நாங்கள் நகை இருக்கானே பார்த்தோம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு இவ்வளவு கேள்விகளை எதுக்கு சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண நிக்கிதா கிட்ட கேட்கல? நிக்கிதாவுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது நான் ஏற்புடையதான். உங்களுக்கு கேள்வி நியாயமானது, மக்களுடைய கேள்வி. உங்கள் கேள்வியை நான் எடுக்கல. கண்டிப்பாக சார், இது மக்களுடைய கேள்வி. மக்களுடைய கேள்வி நியாயமானது, இது ஏற்புடையதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு ரெக்கமெண்டேஷனோட அல்லது ஒரு வயதான ஒரு தாயாரோட பரிதாபமாய் என்னுடைய 9 சவரன் நகர் காரில் வச்சுன்னா போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஆரம்பத்தில் நம்பும். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சோர்ஸே கிடைக்கலங்கிற போது அவங்களையும் துருவி விசாரிக்க வேண்டியது தான் போலீஸோடைய கடமை. இப்போ இன்றைக்கி நிக்கிதாவுடைய கேரக்டர் திருமங்கலம் காவல் நிலையத்தில் போனோன்னே இவ்வளோ பெரிய வழக்குகள் இவங்க மேலே இருக்கிறோன்னு இப்போ அவங்கள பற்றி விசாரிக்க வேண்டிய திசை திரும்பிடுச்சு. திசை திரும்பும். போன உடனே சந்தேகப்பட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டில் விசாரணையை தொடங்கினதுக்கப்புறம் தான் விசாரணையின் கோணம் சரியாக வரல, ரிசல்ட் கிடைக்கலன்னு போது தான் அடுத்த கோணத்துக்கு திரும்புவாங்க. அதுதான் லா செட்டில்டு மோஷன். அதாவது எங்கள் காவல்துறையில் ஒரு வழக்கை முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு 4 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இதில் ஃப்ளோ சரியில்லை, அதில் விசாரணை சரியான நேர்கோடில் போகலங்கும் போது அது எந்த பக்கம் வேணாலும் திரும்பும். கண்டிப்பாக அதான் விசாரணை நாங்கள் ஆரம்பத்தில் எஃப்ஐஆரில் என் பேரே இல்லைன்னு சொல்லுவாங்க. அடையாளம் தெரியாத 6 பேருக்கு ஏரிக்கரையில் நான் ஏரிக்கரையில் செல்லும் போது அடையாளம் தெரியாத 6 பேர் வந்தாங்க. என்னை கன்னத்தில் அறைந்தார்கள், கத்தியால் வெட்டினார்கள், என் செல்ஃபோனு பணம் எல்லாம் திருடி சென்றார்கள். அப்படின்னா எஃப்ஐஆரில் அவன் பேரே இல்லை. நிறைய பேர் வழக்குரைஞர்களே அப்படி சொல்லிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இட் இஸ் நாட் எஃப்ஐஆரில். அப்படி எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல், எப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தானே ஒழிய அதன் பிறகு அந்த எஃப்ஐஆரில் எத்தனை இப்போ ஆம்ஸ்டாங் கொலை பண்ணினது 6 பேரா 8 பேரா 10 பேராங்கும் போது 27 போய் நின்று பாருங்க. அந்த 27வது நபர்லாம் எஃப்ஐஆரில் வரல. அதுபோல் இதே வழக்கில் நிக்கிதாவும் இவங்களுமே குற்றவாளியாகி மீண்டும் சேர்க்கப்படும். ஆனால் அவசரப்படாமல் பயணம் பண்ணியிருக்கணும்.